அம்மாடி இந்தா அம்மாச்சி ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு துண்டு சாப்பிடு. வேண்டாம் அம்மாச்சி, வேண்டான்னு சொல்லக்கூடாது. இவ்வளோதாச்சு பிள்ளை, கொடுக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடணும். உனக்காட்டி இல்லாட்டியும் வயிற்றுல வளருது பாரு நம்ம வீட்டு வாரிசு, அதுக்காக நீ சாப்பிட்டு தானே ஆகணும். இல்ல அம்மாச்சி, எது சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி தான் இருக்கும், சாப்பிட தோணாது. தலை சுத்திக்கிட்டு கிருக்குன்னு வரும், எப்ப பாரு படுத்து தூங்கணும் போல இருக்கும். அதுக்குன்னு சாப்பிடாமே இருக்க முடியுமாம்மா? நல்லா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி இப்படின்னு சாப்பிட்டாதானே கொஞ்சம் ரத்தம் வைக்கும். எந்த அளவுக்கு ரத்தம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை வளரும்ல. சாப்பிடுமா, ஒரு ஆசையா உரிச்சு கொண்டு வந்திருக்கேன், இல்லாட்டி ஒரு ஆரஞ்சாவது எடுத்துக்க. வேண்டாம் மச்சி. எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்ல சொல்லுதா? என்ன 7 மாசம் தான், பிள்ளை வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாவ. அப்புறம் என் பேரனை குளிப்பாட்டுறதுக்கும் அதுக்கு சாம்பிராணி போடையும் பவுடர் அடிக்கையும் பொட்டடிக்கையும் நாங்கள் பிஸி ஆயிடுவோம். உனக்கும் ஒன்னொன்னா பார்த்து செய்ய முடியாது. அதுக்காக தான் பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே கவனிக்கிறது. 7 மாசமும் நீ ராணி மாதிரி இருக்கலாம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி சாப்பிடு. அப்போ அம்மாச்சி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னையும் யாருமே கண்டுக்க முடியல. ஆமா, அதான உலக வழக்கம். என்ன அம்மாச்சி இப்படி சொல்லுவியே? ஆமாம்மா, நாங்க சொன்னாலும் சொல்லாட்டியா அதான் உண்மை. பிறந்த குழந்தைங்க எதுக்கு அழுகுது, எதனால அழுகுது அதெல்லாம் தெரியாம காரணமே இல்லாம அழுகும். ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. காரணமே இல்லாம சிரிப்பாங்க, காரணமே இல்லாம அழுகையும் செய்வாங்க. அப்புறம் அவங்களை குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு சாம்பிராணி போடணும், பவுடர் அடிக்கணும், பொட்டு வைக்கணும், புதுசு புதுசா துணியை போட்டு அழகு பார்க்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. அந்த வேலையில இருக்கும்போது உன்னையும் எப்படி கவனிக்க முடியும் சொல்லு? அதுக்கு தான் இப்பவே கவனிக்கிறோம். சாப்பிடுமா, ஆரஞ்சு சாப்பிட்டா நல்ல குழந்தை ஆரஞ்சு கலர்லயே பறக்குமா. அப்படிலாம் இல்ல அம்மாச்சி. அட அதான் உண்மை. மாதுளப்பழம் சாப்பிட்டா குழந்தை நல்லா சிவப்பா பறக்கும். இந்தாம்மா ஒரு துண்டு ஆரஞ்சு எடுத்துக்க. மருமவளே இந்தாம்மா ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை நீங்களுமா? என்ன நீங்களுமான்னு கேக்குறேன். நேரத்துக்கு உனக்கு ஒழுங்கா சாப்பாடு தரணும் தான் நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கேன். ஒழுங்கா இந்த 2 ஜூஸையும் வாங்கி குடி. செந்திரி, நான் தான் வந்தேன். இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜூஸ். ஐயோ அம்மா, நான் தான் பழத்தை கையில எடுத்தேன். என்ன நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டீங்க. என்னம்மா பண்ணிட்டி? என் பேர குழந்தைக்கு நான் தான் கொடுப்பேன். அது சரி, உங்க பேர குழந்தைக்கு நீங்க கொடுங்க, என் மருமகளுக்கு நான் கொடுக்கேன். இப்படி ஒரே நேரத்துல ஆரஞ்சு பழமோ ஆப்பிள் பழமோ ஜூஸ் எல்லாம் குடிச்சா என் வயிறு என்ன ஆகுறது? அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உள்ள இருக்க என் பேரன் பாத்துக்கிடுவான். என்ன அம்மாச்சி, பேரனே முடிவு பண்ணிட்டீங்களா? பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, எனக்கு யாருனாலும் ஒண்ணுதான். இந்தம்மா ஆரஞ்சு குடிக்கியா ஆப்பிள் குடிக்கியா? ஐயோ அத்தை, மறுபடியும் முதல்ல இருந்தா என்னம்மா? இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இன்னும் மதியத்துக்கு சாம்பார் அவியல் பொரியல்னு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. வயிறார சாப்பிட வேண்டாமா? ஏட்டி முட்டை அவிய போட்டியா? அதெல்லாம் அப்பவே செஞ்சுட்டேம்மா. ஐயோ அத்தை, எதுக்கு இவ்ளோ? நீ நல்லா சாப்பிட்டாதானமா உள்ள இருக்க குழந்தை நல்லா வளரும். நான் சொல்லல, இந்த 7 மாசமும் இப்படிதான் கவனிப்போம். அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கிற ஆளே இருக்காது. அத்தை, அம்மாச்சி சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அதான் நானும் அம்மாச்சியும் இருக்கோம்ல, ஒருத்தங்க குழந்தைய பாத்துக்கிட்டாலும் ஒருத்தங்க உன்னைய கவனிச்சுக்கோ, நீ கவலைப்படாத. சரிங்க அத்தை. சரி பாபா, ஜூஸ் குடி. வேண்டாம் அத்தை, வேண்டான்னு சொல்றதுக்குள்ள இங்க இடமே இல்ல, ஜூஸ் குடி. மீனாட்சி அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் நாங்களாம் கண்ணு தெரியுறோமா? மீனாட்சி அம்மா வாங்க. வரேம்மா. என்ன சேத்து, நீயும் உன் மகளும் சேர்ந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டியலா? அவன் என்னன்னா அந்த கடைக்கு ஜூஸும் கையுமா இருக்கா, நீ என்னன்னா பழமும் கையுமா இருக்க. ஆமா மீனாட்சி அம்மா, நல்ல வேலை நீங்க வந்தீங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அது எப்படி காப்பாத்தாம விட்டுருவோமா? ஆனா அள்ளி சொல்லிவிட்டேன், முத நான் வாங்கிட்டு வந்த பழத்தை தான் நீ சாப்பிடணும். ஐயோ அம்மா, நீங்களுமானா என்ன கல்வி? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட தோணாது, ஆனா சாப்பிடணும். ஏட்டி சீத்து, வாரிசு வரப்போதுன்னு மூஞ்சில ஒரே களைதான். ஆமா மீனாட்சி, பின்ன இருக்காதா? அப்புறம் அள்ளி எத்தனாவது மாசம் நடக்குதுமா? ஐயா அம்மா, அவளுக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்ல தெரியல. நான் தான் தலைக்கு குளிச்சு நாளை வச்சு கணிச்சு 3வது மாசம் நடக்குதுன்னு சொன்னேன். அப்படியா? சரி. இப்ப உள்ள பிள்ளைகளுக்குலாம் அதெல்லாம் எங்க தெரியுது? அப்ப நம்ம காலத்துல எல்லாம் 4 தள்ளி போனாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் 2 மாசம் 3 மாசம் தள்ளி போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு கவனிக்கையா செய்துவோம். அதை சொல்லு. அப்புறம் அள்ளி, இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்தா? நல்ல பத்திரமா தானே இருந்தா? ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணல பத்தியா? என்னைய மன்னிச்சிருங்கம்மா, நான் அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தேன். சரிம்மா, பழசெல்லாம் பேசி என்னத்துக்கு? வாரிசு வந்தாச்சு, வாழ்க்கையும் தொடங்கியாச்சு. இனி நடந்து முடிஞ்சதை பேசி என்ன பிரயோஜனம்? அதை சொல்லு. அப்பா நல்லா இருக்காராம்மா? அப்பா ஏன் வரல? அதையும் கேக்கா சீத்து. அள்ளி உண்டா இருக்கிறது தெரிஞ்சோன்னே ஒரே குதி. ஆமா, வானத்துக்கு பூமிக்கும். அவருதான் ஓடி போய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாரு. வாரேன்னு தாம்மா சொன்னாரு, நான் தான் கூட்டிட்டு வரல. ஆமா, அவர் வந்தா கொஞ்ச நேரம் பேச முடியாது, போவோம்னு கிளப்பிக்கிட்டு நிப்பாரு. அதான் அவரை விட்டு நான் மட்டும் வந்துட்டேன். சரி, இப்படியே பேசிட்டு நேரத்தை கடத்தலாம் நினைக்காத. இங்க பாரு, ஓ மாமியா கையில 2 கையிலயும் ஜூஸ் வச்சுக்கிட்டு நிக்கா. உலகத்துல இப்படி ஒரு மாமியார் யாருக்கும் கிடைச்சிருக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு விதத்துல நீ கொடுத்து வச்சவதான். ஆமாம்மா. நான்
மட்டும் என்ன, ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம்னு எல்லாத்தையும் ரெடியா தான் வச்சிருக்கேன். ஏம்மா, நீ பிறக்க போற பேர குழந்தைக்காக ரெடியா வச்சிட்டு இருக்க, நான் என் மருமகளுக்காக வச்சிட்டு இருக்கேன். என்ன பாரு, 2 பேருக்கும் போட்டி. ஐயோ மீனாட்சி அம்மா, அதையும் கேட்கீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமா அப்படிதான். அன்பு அறிவு, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. நீங்க பஸ்ல போயிருவீங்களா? ஆமாம்மா, நாங்க பஸ்லயே போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. அஞ்சலி அவ காலேஜ்ல இறக்கி விட்டுருங்க. சரிங்க மாமா. சரி, அப்ப நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். சரிங்க மாமா. அன்பு, அன்னைக்கு எங்க மம்மி பண்ணதுக்கு வெரி வெரி சாரி. சரியா அஞ்சலி, உங்க மம்மி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல அன்பு, எங்க மம்மி அப்படியெல்லாம் நடந்துக்கிடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அஞ்சலி, அறிவு, நீ எங்க கூட பேசுறது உங்க அம்மாக்கு சுத்தமாவே பிடிக்கல. அப்படியெல்லாம் இருக்காது அறிவு. அதுதான் உண்மை அஞ்சலி. எங்க அம்மாவையும் பிடிக்கல, எங்களையும் பிடிக்கல. அதனால தயவு செஞ்சு உங்க அம்மா இருக்கும்போது நீ எங்ககிட்ட வந்து பேசாத. அறிவு, என்னடா சொல்ற? நீங்க அமைதியா இருங்கண்ணா. அதுதான் அஞ்சலிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அப்புறம் என்னன்னா, அத்தை இருக்கும்போது அஞ்சலி நம்ம கிட்ட வந்து பேசினா நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. அப்புறம் அஞ்சலிக்கும் நமக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்குள்ள பேசிக்க வேண்டாம். இந்த மாதிரி காலேஜுக்கு போகும்போது மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஆனா அறிவு, நீ மம்மியை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருக்க. இல்ல அஞ்சலி, நீ எங்க கூட பேசுறது உங்க மம்மிக்கு பிடிக்கல. ஸோ அதனால நம்ம காலேஜுக்கு போகும்போது மட்டும் பேசிக்கலாம். அன்பு, நீயும் அறிவு சொல்றது கரெக்டுங்கறியா? எனக்கும் அப்படிதான் தோணுது அஞ்சலி. மற்ற டைம்ல அத்தை நல்லா தான் இருக்காங்க. நீ எங்க கூட வந்து பேசும்போது மட்டும்தான் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால அறிவு சொன்ன மாதிரி நம்ம காலேஜுக்கு போகும்போது மட்டும் பேசிக்கலாம். சார். மாணிக்கம், ஸ்டாஃப்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ஆமாம் சார், எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. மாணிக்கம், அதான் நம்ம இப்போ சம்மந்தி ஆயிட்டோம்லா, சம்மந்தின்னு கூப்பிடுங்க. இல்லை சார், அது எல்லாம் கம்பெனிக்கு வெளியே இருக்கட்டும். நான் இங்கே உரிமை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. இல்லை சம்மந்தி, பரவாயில்ல சார், எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாஃப்லாம் வெயிட் பண்ணுறாங்க சார். நான் வரேன் மாணிக்கம். சரிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கைஸ். எதுக்கு இந்த அவசர மீட்டிங்னா, உங்களுக்கே தெரியும் 1 மாசமா நம்ம ஆஃபீஸ் ஒழுங்காக ஒரு ரன் ஆகலை. காரணம் நம்ம சிவா சாரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். உங்களெல்லாம் கவனிக்க முடியல. ஆனால் சார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடுலேருந்து கியூசி அனுப்பிட்டு தான் இருந்தோம். ஆனால் ரத்னம், வழக்கமாக போகிறத விட இந்த 1 மாதம் கம்மியாக தான் போயிருக்கு. இப்படி போனால் நம்ம எப்படி நம்பர் 1 ஆகுறது? சாரி சார். பரவாயில்ல ரத்னம், இனிமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய மாதிரி வரணும். ஓகே சார். அப்பா. வா சிவா. மாமா. தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இனிமே இந்த கம்பெனிக்கு ஃபுல் இன்சார்ஜ் சிவா சார் தான். ஐஸ்வர்யா, இந்நேரம் நீ இந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ் ஆயிருக்கணும் மருமகளா வந்து. இப்படி உன் வயிற்றுல நீனே மண்ணலி போட்டுக்கிட்ட. சும்மா இரு ஜெனி, அவளே இப்பதான் நொந்து நூடல்ஸ் ஆகி இருக்கா. எல்லாம் ஒன்னாலதான். அன்னைக்கே சிவா சார் கிட்ட போய் சொல்லியிருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? விடுங்கட்டி, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி சொல்லாத ஐசு, இன்னமும் ஒன்னும் தப்பா போகல. என்னமோ உனக்கு டைம் இருக்கு. அறிவு இருக்கா ஜெனி? என்ன பேசுற? அங்க என்ன சத்தம்? புரிஞ்சுதா? இனிமே எல்லாமே சிவா சார் தான் பாத்துக்கிடுவாங்க. புரிஞ்சது சார். நானும் மாணிக்கம் சாரும் லண்டன்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறோம். அது வரைக்கும் சிவா சார் தான் இன்சார்ஜ். கைஸ், ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, யாரும் லீவு போடக்கூடாது. இந்த 1 மாசமா நீங்க பண்ணாத ஒர்க்கை இனிமேதான் பண்ண போறீங்க. அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சார். ஓகே சார். சிவா, நீ தான் இனிமே எல்லாம் பாத்துக்கணும் ஐயா. சரிப்பா. அப்புறம் முன்னாடி விட கியூசி போறது குறைஞ்சிருக்குன்னு மெயில் வந்திருக்கு. அதனால என்ன பண்ற, ஒவ்வொரு டீமுக்கும் 2 பேரா தனியா பிரிச்சு விட்டு ஒருத்தங்க கியூசி பார்க்கட்டும், ஒருத்தர் எரர் பார்க்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். சரிங்கப்பா. நீயே 2 பேரா பிரிச்சு விட்டுறியா? சரிங்கப்பா. நானும் மாமாவும் லண்டன்ல ஒரு மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. வாங்க சம்மந்தியை, நம்ம போவோம். போயிட்டாரா? இங்க பாருங்க, நான் ஒன்றும் அப்பா மாதிரி கிடையாது. ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ஒர்க் பண்ணாம சுத்தக்கூடாது. இந்த 1 மாசத்தையும் விட்டதை இந்த ஒரே வாரத்துல முடிக்கணும். சரியா? சரி சிவா. அப்புறம் அப்பா சொன்னதை கவனிச்சிங்கல்ல, 2 பேரா டீமா பிரியணுமா? நான் பிரிச்சு விட்ட பாவம் எனக்கு எதுக்கு? நீங்களே எப்படியும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. அதனால 2 பேரா நீங்களே பிரிஞ்சுக்கோங்க. ரோசி, வாட்டி நம்ம 2 பேரும் ஒரு டீமா இருக்கலாம். வேண்டாம்னா விடவா போற? வா சார், நானும் ரோசி ஒரு டீம். ஓகே ஜெனி. ஒருத்தங்க கியூசி பார்க்கணும், ஒருத்தங்க எரர் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். சார், நானும் ராமும் ஒரு டீம். ஓகே. அப்புறம் ரத்னம், நீங்க வழக்கம் போல ஆப்போசிட் கம்பெனில இருந்து நமக்கு கியூசி வாங்குறத பாருங்க. ஓகே சிவா. ஐசு, என்னாச்சு? உனக்கு ஜோடிக்கு ஆள் இல்லையா? இல்ல சார். அடடா. சரி, அப்ப நீயே நானும் ஒரு டீம். சார். என்ன அஞ்சலி, என் கூட ஒர்க் பண்றதுக்கு பயமா இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். நீங்க இன்சார்ஜ்,
நீங்க எப்படி QC பாக்குறதுக்கு? ஏன் அஞ்சலி, இதுக்கு முன்னாடி நானும் உங்க டீம்ல தானே இருந்தேன். நான் QC பார்த்தா நீ எரர் பாரு, நீ QC பார்த்தா நான் எரர் பாக்குறேன். எவ்வளவு சீக்கிரமா பாக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். நீ என் கேபினுக்கு வரியா இல்ல நான் உன் கேபினுக்கு வரவா? ஐயோ சார், நானே உங்க கேபினுக்கு வந்துடுறேன். ஓகே ஐசு. ஏ ஐசு, இதுதான் நல்ல சான்ஸ் டி. உன் மனசுல உள்ளதை சொல்லிடு. வேண்டாம் ஐசு, அவரை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. முடிஞ்சது முடிஞ்சு போனதா இருக்கட்டும், நீ மறுபடியும் தொடங்காத. ஐசு, முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கட்டும்னா அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லு? எங்களுக்கெல்லாம் ஜோடி இருக்கும்போது உனக்கு மட்டும் எதுக்கு இல்லாம போகணும்? அப்புறம் எதுக்கு உனக்கு ஜோடியா சிவா சாரே வரணும் சொல்லு? எல்லாம் கடவுள் போட்டு முடிச்சுதான். முடிச்ச கெட்டியாக்குறதும் உன் கையில தான் இருக்கு, முடிச்ச அவுத்து விடுறதும் உன் கையில தான் இருக்கு. சிவா சார் கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு ஆடி மாசம் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ கண்டிப்பா அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்காது. சோ நீ ட்ரை பண்ணு. ட்ரை பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா ஜெனி ஐசு, அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி சிவா சாரை நீ தான் லவ் பண்ண. அப்போ உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. இந்த வாய்ப்பு விட்டா கிடைக்காது. ப்ளீஸ் ட்ரை பண்ணு. ஐசு, அவ சொல்றத நீ கேட்காத. உன் மனசுக்கு கெட்டது எது நல்லது எதுன்னு உனக்கே தெரியும்ல, அதை மட்டும் பண்ணு. வர ஐசு. என்ன இது, ஜெனி சொல்றது தப்புதான். ஆனா நமக்கு தெரியுது நம்ம மனசு சிவா சாரெல்லாம் தேடுது. நம்மளும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செய்யலாமா? இது தப்பு இல்லையா?